தேனி ஆண்டிப்பட்டி நகரில் தொடரும் போக்குவரத்து நெரிசலால் சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறித்து செய்தியாளர் பாண்டியன் இணைந்துள்ளார். பாண்டியன், வணக்கம். பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி நகரில் இந்த போக்குவரத்து நெரிசல்ன்றது கடந்த 20 ஆண்டுகளாகவே தொடர்கதையாக நடந்து வருது. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஆண்டிப்பட்டியில் வந்துட்டு போகிறதுனாலையும் ஆண்டிப்பட்டி நகர்ப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 1 கிலோமீட்டர் சாலை மிகவும் குறுகலான முறையில் அமைந்திருக்க காரணத்தினால் இந்த போக்குவரத்து நெரிசல்ன்றது தொடர்கதையாக நடந்து வருது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வர்றாங்க. இதன் காரணமாகவே தான் ஆண்டிப்பட்டி நகரில் புறவழி சாலை அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுந்தது. அந்த கோரிக்கையின் அடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஆண்டிப்பட்டி நகரில் புதிய தேசிய புறவழிச்சாலை அமைப்பதற்காக முதற்கட்ட ஆய்வுப் பணிகளை நடத்தி அந்த வழித்தடம்ல வச்சு திட்டத்தை என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் தயார் பண்ணி அந்த திட்ட அறிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த திட்ட அறிக்கையை வச்சு இதுவரைக்கும் நிதி எதுவும் ஒதுக்கீடல. அரசாங்கம் ஒப்புதலும் வழங்காதனால இந்த புறவழிச்சாலை என்பது இன்று வரை ஒரு நிறைவேறப்படாத ஒரு திட்டமாக தான் இருக்குது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாக நடந்து வருது. இது குறித்து நம்மிடையே ஆண்டிப்பட்டியை சேர்ந்த கோவர்தன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த போக்குவரத்து நெரிசல்னால நீங்கள் அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சந்தை என்பது ஆண்டிப்பட்டியில் நடக்குது. அந்த நேரத்தை பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைமை கொடுமையாக இருக்குது. குறிப்பாக பைபாஸ் ஆண்டிப்பட்டி நெடுஞ்சாலைக்கு வடபுறம் வர்றதா சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்பார்ப்போடு இருந்தோம். தற்போது தென்புறம் வருதுன்னு சொன்னாங்க. அது எந்த பக்கமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை விரைந்து கொண்டு வாங்க. ஒரு சித்திரை திருவிழாவுக்கு போகக்கூடிய கேரள மக்களாக இருந்தாலும் சரி, ஐயப்பசாமி கோயிலுக்கு போகக்கூடிய தமிழக பக்தர்களும் இந்த பாதையை தான் பயன்படுத்தி போகக்கூடிய நிலைமை தொடர்ந்து நீடிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த பைபாஸ் சாலை பல முறை அறிவிக்கிறாங்களே தவிர, பேப்பர்களில் ஒரு செய்தியை படிக்கிறமே தவிர எங்களால் இதை கண்ணில் பார்க்கவே முடியலை, பயன்படுத்தவே முடியல. தேனி மாவட்டத்திலே வச்சு பைபாஸ் இல்லாத ஒரே ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆண்டிப்பட்டி மட்டும்தான். ஆண்டிப்பட்டி தவிர அனைத்து ஊர்களுக்குமே புறவழிச்சாலை என்பது அமைக்கப்பட்டு விட்டுருச்சு. சமீபத்தில் கூட நம்முடைய எம்பி அவர்கள் இதை கேள்வியாக எழுப்பியிருந்தார். பைபாஸ் சாலை அமைக்கணுங்கிற விஷயத்தை பற்றி நம்முடைய எம்எல்ஏ அவர்களும் கூட கேட்டிருந்தாங்க. தற்போது வரை அரசு தொடர்பாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் வகையில் பைபாஸ் சாலை அறிவிப்பு முறையாக இதுவரைக்கும் வரவே இல்லை. இதற்கான எந்த தொகையும் ஒதுக்கீடும் செய்யப்படலை. என் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இது வந்தால் மட்டும்தான் போக்குவரத்திற்கு ஒரு தீர்வு ஏற்படுங்கிறதா எங்களுடைய கோரிக்கைங்க. தயவு செஞ்சு இது விரைந்து செஞ்சு கொடுங்க. பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த பைபாஸை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.